நான் தெளிவுற அறிந்திட்டு இங்கு பேச வந்திருக்கிறேனா எனக்கு தெரியாது. தெளிவு தர மொழிவேனா தெரியாது. சிந்திப்பார்க்கு களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டுவேனோ தெரியாது. கண்ணீர் துளிவர உள்ளுருக்குவேனோ அறியாது. ஆனால் அன்னை கலைவாணியினுடைய தொழில்கள் இவை. நிச்சயம் அவள் எனக்கு உதவுவாள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். உடம்பு சுக்காக வற்றி போகும் வரை, உலர்ந்த திராட்சை போல் சுருங்கி போகும் வரை தமிழ் கேட்பதே என் மூச்சு என அமர்ந்திருக்கிற இந்த அவையோருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். எனக்கு முன்பாக ஒரு அருமையான கருத்தரங்கத்தினுடைய தலைமை உரையை மிக அழகாக எடுத்து கூறி, முற்றோதுதல் என்பதற்கு நான் முழுமையாக இன்றைக்குதான் ஐயா விளக்கத்தை அறிந்து கொண்டேன். பல நேரங்களில் நாம் சொல்லுவோம் திருவாசக முற்றோதல், திருமுறை முற்றோதல் என்று. ஆனால் முற்றோதல் என்பதற்கும் மனப்பாடம் செய்து ஒரு செய்யுளையோ ஒரு பாடலையோ சொல்லுவதற்குமான தேவை என்ன என்பதை இந்த அரங்கத்தில் தெள்ளத் தெளிவாக எடுத்துரைத்து, இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழ்க என்று இந்த அறக்கட்டளையினரையும் வாழ்த்தி இருக்கிற கருத்தரங்க தலைவர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என்னை தொடர்ந்து மிகச் சிறப்பான முறையில் கருத்துரை ஆற்ற வந்திருக்கிற வெள்ளந்தி மனிதர்களை குறித்து நமக்கு விளக்க இருக்கிற ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஆண் அழுக்கானால் ஆற்று நீர் அழுக்காவது போல, ஒரு பெண் அழுக்கானால் குடிநீர் அழுக்காவது போல. ஆற்று நீர் அழுக்கானால் கூட கொஞ்சம் பொறுத்து கொள்ளலாம். ஆனால் குடிநீர் அழுக்கானால் என்ன நடக்கும்? இன்றைக்கு எனக்கு ஒரு தலைப்பு, தீதெல்லாம் நலிக என்று கூறி, அது என்ன காரணத்தினால் என்று எனக்கு புரியவில்லை. பெண்ணாக இருக்கிற எனக்கு இந்த ஒரு தலைப்பை கொடுத்து CKK அறக்கட்டளையினர் இன்றைக்கு என்னை சிந்திக்க வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை கண்ணகியினுடைய பரம்பரை நாங்கள் என்ற காரணத்தினால் இந்த தலைப்பை கொடுத்தார்களா, அல்லது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்பதனால் இந்த தலைப்பை கொடுத்தார்களா தெரியவில்லை. ஆனால் பல தளங்களில் பல களங்களில் நம்மை சிந்திக்க வைக்கிற ஒரு தொடர். எங்கே எல்லாம் நன்மையை பற்றி பேசுகிறோமோ அங்கே எல்லாம் தீமையை பற்றியும் பேசுகிறோம். இல்லை இல்லை, எங்கே எல்லாம் தீமையை பற்றி பேசுகிறோமோ அங்கே எல்லாம் நன்மையும் வந்து விடுகிறது. இந்த நன்மைக்கும் தீமைக்குமான ஒரு போராட்டம் காலம் காலமாக இருக்கிற ஒன்று. கடவுளை கும்பிடுபவர்கள் கூட திருஞான சம்பந்தரால் இதை மறுக்க முடியல. நன்றுடையானை, கடவுளை நல்லவன்னு தானே சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அடுத்த வரியே என்ன? தீயதில்லானை. நன்றுடையான்னு சொன்னா பத்தாதா? தீயது இல்லாதவன்னு வேற கடவுளையே விளக்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு இருக்கிறது. புறநானூற்று புலவன் அவன் விட்டு வைப்பானா? அவன் சொல்றான், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்ப அங்கேயும் நன்மையும் தீமையும் அதை மறத்துட்டு நம்மளால சொல்ல முடியல. சரி, அதுக்கு அடுத்த காலகட்டங்கள்ல வந்தவங்க பார்த்தா கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். இதுதான் உண்மையான அடியவர்களுக்கு சொல்லப்பட்ட இலக்கணம். அங்கேயும் நன்மையையும் தீமையையும் நம்மளால விட முடியல. சரி, எல்லாம் சுத்தி ரங்கன சேவின்னு ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி வள்ளுவத்துக்கிட்ட போனா வள்ளுவர் இதை எப்படி சொல்றாருன்னா கேட்கவே வேண்டாம். நட்புன்னு எடுத்துக்கொண்டார் என்றால் நட்பு நட்பு ஆராய்தல், அதோடு அவர் நிறைவடையல. தீ நட்பு, கூடா நட்பு. அப்ப அங்கேயும் நல்லது இது கெட்டது இதுன்னு பிரிச்சு பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. கம்பர் விட்டு வைப்பாரா? அறம் வெல்லும் பாவம் தோற்கும். அறம் வெல்லும்னு சொன்னா பத்தாதா? பாவம் தோற்கும் சொல்லியே தீரணும்.
கைகேயினுடைய மனம் ஏன் மாறியது என்று சொல்ல வந்தவர், அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க. இந்த அரக்கர்கள்லாம் செஞ்ச பாவம், அது மட்டும் இல்ல அரக்கர் அல்லாதவர்கள் செய்த புண்ணியம், அதனால கைகேயி மனசு மாறி போச்சுடா. அங்கேயும் நன்மையையும் தீமையையும் ஒத்து பார்க்கிற ஒரு நிலைமை. பாரதி கேட்கவே வேண்டாம். நல்லது கெட்டது நாம் அறியோமே, நல்லதை நாட்டுக தீயதை ஓட்டுக. சரி, அவரோட நின்னு போச்சா அந்த சிந்தனைன்னா இல்ல, அதையும் தாண்டி வருது. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு ஏதம்மா. சொல்லவே வேண்டாம் கண்ணதாசனுக்கு. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் போராட்டம் நடக்குது, எது வெல்ல போகுதோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துறதுல. இன்னும் இன்றைக்கு இருக்கிற கவிஞர்கள் வரை, ஆதியில் ஆண்டவன் இந்த பூமியை படைத்தானே, அவன் நினைத்தது போலவே இந்த பூமி அமையலையே, ஆண்டவன் ஆசையே இங்கு பொய்யாய் போய்விடில், மனிதனின் ஆசைகள் நிறைவேறுதல் சாத்தியமா, தவறுகள் பண்ணி பண்ணி திருந்திய பிறகுதான் நாகரிகம் பிறந்ததடி, தவறுகள் குற்றமல்ல சரிவுகள் வீழ்ச்சி அல்ல பாடம்படி பவள கொடி, உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டி இல்லை, உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நாளை துன்பம் இல்லை, புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு. வைரமுத்து. காலாகாலமாக நன்மைக்கும் தீமைக்குமான போராட்டத்தை கவிஞர்கள் படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். நல்லது நிலைத்தால் போதும் என்று சொல்வதை விட தீயது அழிந்தால்தான் நல்லதை வாழ வைக்க முடியும் என்ற சிந்தனை இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு தீதெல்லாம் நலிக, பெரும்பாலும் இது ஒரு வியங்கோள் வினைமுற்று தொடர், நலிக ஒழிக. ஆனா நம்ம பெரும்பாலும் என்ன சொல்லுவோம், வாழ்க, சிறக்க வாழ்க, நன்மை ஓங்குக, இப்படி சொல்லி சொல்லி பழக்கப்பட்ட நாம் இன்றைக்கு தீதெல்லாம் நலிக என்ற சிந்திக்கிற நிலைக்கு வந்திருக்கிறோம். அதற்கு என்ன காரணமாக இருக்கும்? நேர்மறையாக சிந்தித்து ஒன்றை சொல்வதை விட எதிர்மறையாக சிந்திக்க தூண்டுகிற சமுதாய சூழல் இன்றைக்கு அப்படி மாறி இருக்கிறது. சரி, எது தீது? மறுபடியும் வள்ளுவத்திடத்தில் தான் நம்ம செல்ல வேண்டி இருக்கிறது. வள்ளுவர் சொல்றாரு, தீமைன்னு ஒரு பெரிய பட்டியல்களையே தயாரிக்கிறார். அந்த பட்டியல் அவர் போடுறத பார்த்தா அப்பா பாப்பா, இன்னும் நூற்றாண்டுகள் கடந்து என்னென்ன தீமைகள் நாட்டில் விளையுமோ அது அத்தனையும் அந்த பட்டியலுக்குள்ள இருக்கு. பண்பில்லாத மக்களை பெறுதல் தீது. அவர் தான் சொன்னாரு, குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொன்னவர். ஆனா அவர் தான் சொல்றாரு, பண்பில்லாத மக்களை பெற்றால் அதுதான்டா பெரிய தீமை. சொல்றான்ல, இன்னைக்கு பையன் சொல்றான், எனக்கு ஒரு எதிரி இருக்கான்னா அது எங்க அப்பன் தான். பையன் வீட்டுக்குள்ள இருந்தான்னா அப்பன் வெளியில போயிடுறான், அப்பன் வீட்டுக்குள்ள இருந்தா பையன் வெளியில போயிடுறான். பண்பில்லாத மக்களை பெற்றதை போல தீமை உலகத்துல இருக்க முடியுமா? பெண் இல்லை என்றாலும் சன் இல்லை என்றாலும் பென்ஷன் இருக்கிறது. கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா 2006க்கு பிறகு வேலைக்கு வந்தவங்களுக்கு அதுவும் இல்லையாம். இன்னொன்னு பார்த்தார் வள்ளுவர், பிறன் பொருளை உள்ளத்தால் உள்ளலும் தீதுன்னர். நீ எடுக்க வேண்டாம், எடுக்கலாமான்னு நினைச்சாலே அது எடுத்ததை விட பெரிய கொடுமைங்கிறார். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் உள்ளத்தால் கூட பொய்யாமல் வாழுகிற, உள்ளத்தால் கூட வழுக்காமல் வாழுகிற வாழ்க்கை இருக்கிறதா? உள்ளத்தால் உள்ளலும் தீது.
அடுத்து சொன்னார், சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் இல் அமைச்சியல்ங்கிற அதிகாரத்தில் எழுதுகிறார். இப்படி ஒன்னொன்னையும் வள்ளுவர் சொல்ற தீதெல்லாம் பட்டியல் போட்டுக்கொண்டே வந்தா ஒரு இடத்துல அசந்து போனேன். எள் பகவு அல்ல சிறுமைத்தே ஆயினும் உள் பகை உள்ளதாம் கேடு. வெளிப்பகை இருந்தால் கூட நீ அழிச்சிடலாம்டா, ஆனால் உள்பகை எவ்வளவு தீது. உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு எவ்வளவு வேலை செய்யறான். இந்த தீமையை யாரால் அழிக்க முடியும்? இந்த தீமையை நலிய வைக்க முடியுமா? சொற்கள் தமிழில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. மெலிதல், மாய்தல், அழித்தல், நலிதல், இது ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு. முற்றிலுமாக அழிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் நலியவாவது வைக்க முடிந்திருக்கிறதா இந்த தீமையை? ஒழுக்கமுடையார்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். இன்னும் சில பேர் உடம்பால எவ்வளவோ உதவி செய்வான், நன்மை செய்வான், ஆனா அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை அவன் செஞ்ச நன்மை அத்தனையும் தூக்கி போட்டுரும். அதை விட பெரிய தீது உண்டா? வள்ளுவர் கேட்கிறார். நீ எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் உன்னுடைய நாவை நீ காக்காமல் நீ சொன்ன ஒரு வார்த்தை நீ செய்த நன்றி எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறது. இந்த தீமையை வாழ்க்கையில நீ அகற்ற வேண்டாமா? பல இடங்கள்ல வள்ளுவருக்கு ஒரு தனித்த சிறப்பு. சில சிக்கலான சூழலை நம்மை சிந்திக்க வைப்பார். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம் செவ்வியான் கேடு. ஏன் ஊரடிச்சு ஒலையில போடுறான்டா, ஆனா மாடி மேல மாடி கட்டுறான், அவனுக்கு தான் செல்வம் குமிஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் வாழ்க்கையில ரொம்ப ஒழுக்கமானவன், ரொம்ப நல்லவன், ஈ எறும்புக்கு கூட துன்பம் செய்யாதவன், நான் இப்படியே தானே கிடக்கிறேன். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். என்னிடத்தில் பயிர்க மாணவன் கேட்டான், இந்த குறளுக்கு வள்ளுவர் என்னம்மா தீர்வு தர்றாரு? அவ்விய நெஞ்சத்தானுடைய ஆக்கம், செவ்வியானுடைய கேடு. இந்த தீதுங்கிற சொல் இருக்கே, அதுக்கு மற்றொரு சொல்லு கேடு. ஆனா ஐயா சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு எல்லாமே ஆங்கிலம் அதிகமாக மக்களிடத்தில் புழங்குற காரணத்தினால வீடுகள் தோறும் ஒரு பலகை இப்ப பார்க்கலாம், கேட்டின் முன் நிற்காதீர், கேட்டின் முன் வாகனத்தை நிறுத்தாதீர். ஏன் அது கேட்டுன்னு ஆங்கிலத்தில் உள்ளத நீ கதவுன்னு போடக்கூடாதா, வாசல்னு போடக்கூடாதா? ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டான், நாம எல்லாரும் கேட்டுக்கு முன்னாலதான் நிக்கிறோம். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். தமிழ்ல படுங்கிற சொல்லுக்கு அழியும்னு ஒரு பொருள் உண்டு. நினைச்சு பாடுறா, அழிஞ்சு போகும். நினைக்கப்படும், நினைக்கப்படும். காலத்தால் என்றைக்கும் இது நினைத்து பார்க்கப்படும். இது இப்பொழுது நன்மை போல தோன்றும் உனக்கு, ஆனால் ஒரு காலத்தில் நினைத்து பார், இதில் எது வெல்லப் போகிறது என்பது நினைக்கப்படும். தீவினை அச்சம்னே ஒரு அதிகாரத்தை படைச்சிருக்கிறார் வள்ளுவர். அதுல சொல்லப்படுகிற தீவினை, அடே அப்பா, அதுல ஒரு திருக்குறள், அழகான திருக்குறள், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இந்த தீவினை இருக்கே அது உலகத்திலே மிக கொடுமையானதுரா. அதனால தீமைகள் எல்லாவற்றிலும் தீய வினைங்கிறது ரொம்ப அஞ்ச தகுந்ததுன்னு சொல்றாரு. ஆனா சொல்ற முறை எப்படி இருக்குது? தீயவை 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 ரெண்டு தடவை சொல்றாரு, தீ வைக்க சொல்றாரு. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். மறுவாசிப்பு என்று ஐயா சொன்னார்கள். இன்றைக்கு மாணவர்கள் அப்படி மறுவாசிப்பு செய்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனை அப்படி விரிகிறது. நல்லவையெல்லாம் தீயவாம். மற்றொரு குறள், நல்லவையெல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு. அதிகாரம் என்ன தெரியுமா? ஊழியல். இப்படி வள்ளுவத்திலே இருக்கக்கூடிய தீவினைகள், தீயவை, அதை எப்படியெல்லாம் வள்ளுவர் உருவகிக்கிறார். தீய செருக்குங்கிறார்.
தீமை செருக்கு, தீ பிணி, தீமைங்கிறது பிணி, தீது ஒரி, தீதனி அழிக்கணும், இன்னா கேடு என்று பல்வேறு சொற்களை அந்த தீமைக்கு பதிலாக இட்டு பார்த்து இதை இந்த உலகத்திலே இருந்து அழிப்பதற்கு மிக அழகான ஒரு கட்டுக்கோப்பாக தன் குறள் வடிவத்தையே அமைத்திருக்கிறார் வள்ளுவர். சரி, இந்த தீமை என்னென்ன வழிகள்ல வரும்? தீமை என்ன பட்டியல் போட்டோம். இது வருவதற்கான வழிகள் எதன் மூலமா வருது? இந்த மான் இருக்கு பாருங்க, அதுக்கு தீமை கண்ணால வரும். ஏன்னா பெண்மானை காட்டி காட்டி ஆண்மானை இழுத்து வேடர்கள் பற்றி கொள்வார்கள். அப்ப கண்ணால தீமை வருவது மானுக்கு. யானைக்கு நாவாலே வரும். ஏன்? யானை உணவுக்கு அடிமையானது. குழி வெட்டி உணவை இட்டு மறைத்து வைத்தால் உணவை உண்ணுகிற ஆர்வத்திலே சென்று குழியிலே விழுந்து அகப்பட்டுக் கொள்ளும். யானை வாயாலே கெடும். அசுணமான்னு ஒரு பறவை, இலக்கியங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக காண கிடைக்கிற செய்தி. எங்கேயாவது பறை ஓசை கேட்டால் அசுணமா இறந்து போகும். அப்ப காதாலே அதற்கு வருகிற, செவியாலே வருகிற தீமை. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குங்க. ஆனா அந்த மனுஷனுக்கு 5 புலன்களாலும் தீமை. 1 இல்ல 2 இல்ல. அதனாலதான் மனிதர்கள் நகர்வலம், மன்னர்கள் நகர்வலம் வந்த காலம் போய் இன்றைக்கு மக்கள் சுகர்வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? 5 புலன்களாலும் அவர்களுக்கு வந்த கேடு. அந்த கேட்டில் இருந்து அவர்களால் மீள முடியவில்லை. மனதை அடக்க முடியல. மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சொத்து மனம்ங்கிறான். அந்த மனதை அடக்கி அவனால் இருக்க முடியவில்லையே. ஒரு வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவோம். ஒரு சீடன் போய் குருவிடத்துல கேட்டானாம், குருவே, நான் பெரிய ஞானியா உங்களை மாதிரி ஆகணும், ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லுடா. ஒரு ஆத்தங்கரையை தேடி போய் உட்கார்ந்து ஓம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. ஒரு 16-17 வயசுள்ள ஒரு பொண்ணு இடுப்புல ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஆத்துல தண்ணி எடுக்க வந்தா. இவன் அந்த பொண்ணை பார்த்தான். ஓ, முடிஞ்சு போச்சு. அப்புறம் எங்க ஓம் சொல்றது? அப்புறம் எங்க ஞானியா மாறுறது? போச்சா? இவனுக்கு எடுத்தது எது? அந்த பெண்ணா? இவன் கண்ணு. அடுத்த நாள் துண்டு கொண்டு வந்து கண்ணை இறுக்கி கட்டி கொண்டு உட்கார்ந்தான். ஓம் சல் சல். அதே பொண்ணு காலில் கொலுசு. அடுத்த நாள் 2 துண்டு, கண்ணை கட்டு காதை கட்டு, உட்கார்ந்தான். 3ஆம் நாள் ஓம் மல்லிகைப்பூ வாசம். அதே பொண்ணுதான். அடுத்த நாள் 3 துண்டு, கண்ணை கட்டு காதை கட்டு, உயிர் போனாலும் பரவாயில்ல மூக்கையும் கட்டு. உட்கார்ந்தாங்க. கண்ணு தெரியல, காது கேட்கல, மூக்கு சுவாசிக்கல, உச்ச நிலைக்கு போயிட்டான். இன்னும் ஒரு நொடி பொழுதுதான் அவன் ஞானியா மாறுவதற்கு இருக்கிறது. அப்ப அவன் மனசு சொல்லித்தான், இவ்வளவு நேரம் ஆச்சு, அந்த பொண்ணு வந்துச்சா இல்லையான்னு தெரியலையே, போச்சு. நீ இவ்வளத்த கட்டி உன்னால மனச கட்ட முடிஞ்சுதா? மகாகவி பாரதி கேட்டான், துணிவெழுக்க வழியுண்டு எங்கள் முத்துமாரி, தோல் வெளுக்க வழியுண்டு இருக்கு, மணி வெளுக்க சாணை உண்டு, ஆனால் மனம் வெளுக்க வழி இல்லையே. இந்த மனதினாலே வருவதற்குரிய வழி, தீமை வருவதற்குரிய வழி மனிதனுக்கு மனமாக அமைந்து போனது. ஆகவேதான் இந்த 5 புலன்களை அடக்க தெரியாமல் கடினப்படுகிறான், தீமையை வரவழைத்துக் கொள்ளுகிறான். அதனால சொன்னான், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அந்த தீமையை நீ வரவழைத்துக் கொள்ளுகிறாய். உன்னிடத்தில் அந்த கட்டுப்பாடு இல்லை, உன்னிடத்தில் கடிவாளம் இல்லை, உன்னிடத்தில் வைராக்கியம் இல்லை. ஆகவே அந்த தீமை உன்னை நோக்கி வருகிறது, உன்னை ஆட்கொள்ளுகிறது, தழுவுகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையிலே வருகிறதே தீமை. நாம் நல்லதென்று நினைத்துக் கொண்டிருக்கிற பொருள்களாலேயே வருகிறதே தீமை. இதை நம்மால் தடுத்து நிறுத்தி முடிகிறதா? காமத்தினாலே தீமை ராவணனுக்கு, அறியாமையாலே தீமை வாலிக்கு, நன்றியால், மறந்து விடாதீர்கள், நன்றி உணர்வால் தீமை கும்பகர்ணனுக்கு.
ஊழ்வினையால் தீமை கோவலனுக்கு, ஆணவத்தால் தீமை சூரபத்மனுக்கு, அச்சத்தால் தீமை கம்சனுக்கு, சாபத்தால் தீமை சகுந்தலைக்கு, சபலத்தால் தீமை இந்திரனுக்கு, சத்தியத்தால் தீமை அரிச்சந்திரனுக்கு, சாத்திரத்தால் தீமை கர்ணனுக்கு, நம்பிக்கையால் தீமை துரியோதனனுக்கு. ஒவ்வொருவரும் தீமையை வரவழைத்துக் கொள்ளுவதற்கு நாமே ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளாக நாமே அமைத்து வைத்திருக்கிற ஒரு சடங்கு போல ஒவ்வொன்றையும் ஏற்படுத்தி கொண்டு வைத்திருக்கிறோம். அதிலிருந்து நம்மால் வெளிவர இயலவில்லை. அப்படி என்றால் அந்த தீமையை, அந்த துன்பத்தை அனுபவித்தே தீர வேண்டிய சூழல் நமக்கு இருக்கிறது. அதை மாற்றிக்கொண்டு அதிலிருந்து வெளிவருவதற்கு நம்மால் ஆசை, களவு, கோபம், பேச தெரிந்த மிருகம், அன்பு, கருணை, நன்றி கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதிலே மிருகம் என்பது கள்ள மனம், தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ரெண்டு கட்டளை இருந்தால் அதுதான் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம்னா. அப்படி ஒரு வெண்மையை உள்ளத்துக்குள்ள உருவாக்க முடிகிறதா? இல்லையே. பரீட்சித்து மகாராஜா மகாபாரதத்துல நாம படிக்கிறோம், அர்ஜுனனுக்கு பெயரன் முறை வேண்டும். அவன்தான் அந்த திரேதாயுகத்தினுடைய இறுதி கட்டம், கலியுகத்தினுடைய தொடக்கத்திலே இருக்கிறான். அப்பொழுது அவனுடைய நாட்டு எல்லைக்குள்ள அந்த கலி உள்ள வருது. தீமை வடிவெடுத்து அரக்கனை போல உள்ளே வந்து எல்லையிலே நிற்கிறது. பரீட்சித்து மகாராஜாவிடத்தில் கேட்கிறது, இனி என்னுடைய காலம் ஆரம்பம், நான் உன்னுடைய நாட்டுக்குள் வர வேண்டும், அதற்கு நீ அனுமதி தர வேண்டும். மன்னன் சொல்றான், என்னுடைய நாட்டில் நான் இருக்கும் வரை தீமைக்கு இங்கு இடமில்லை, நீ வர முடியாது, வரக்கூடாது என்று தடுக்கிறான். ஆனால் அது விட்ட பாடில்லை, நான் வந்தே தீருவேன், எனக்கென்று ஒரு இடத்தை நிச்சயம் நீ ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்கிறது. அப்பொழுது மன்னன் எந்தெந்த இடங்களை தீமைக்குரிய இடங்களாக ஒரு நாட்டில் ஒதுக்குகிறான் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாட்டில் மன்னன் தீமைக்கு உரிய இடங்கள் என்று ஒதுக்குகிறான். முதலிடத்தில் அதில் சொல்லுவது சூதாட்ட களம். எங்கேயெல்லாம் சூதாடப்படுகிறதோ அங்கேயெல்லாம் தீமை குடிகொண்டிருக்கிறது என்று பொருள். இரண்டாவது, கள் குடித்துவிட்டு மக்கள் விழுந்து கிடக்கிறார்களே, அந்த கள்ளை பருகுகிற இடம் எல்லாமே தீமைக்கான இருப்பிடம் என்று சொன்னான். ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டே வந்தவன் தங்கம் எங்கே குவிந்து கிடக்கிறதோ அந்த இடம் தீமைக்கான இடம் என்றான். வடநாட்டில் இன்னைக்கு ஒரு பழக்கம் உண்டு, தங்கத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ளதான் சனீஸ்வரன் குடியிருக்கானா. தங்கத்துக்கு ஆட்கொல்லின்னு ஒரு பேர் உண்டு. நாட்டுப்புற கதைகள்ல ஒரு அழகான கதை உண்டு. ஒரு 4 பேர் புறப்பட்டு கிராமத்தை விட்டு கோடியில இருக்கிற காட்டு பகுதிக்கு போனான். எல்லையில ஒரு முனிவர் உட்கார்ந்து, உள்ள போகாதீங்கடா, உள்ள ஆட்கொல்லி இருக்கிறது, ஆட்கொல்லி இருக்கிறதுன்னார். இவனுங்க கேட்கல. 4 பேரும் உள்ள போனான். கொஞ்ச தூரம் நடந்தது, பெரிய மணல் மேடு இருந்தது. ஒருத்தன் சொன்னான், ஒருவேளை இதுக்குள்ள புதையல் இருக்கலாம்டா, எங்க இந்த புதையலை நாம எடுத்துருவோன்னு தான் சாமியார் வெளியில உட்காந்துக்கிட்டு நம்மளை இவ்வளவு நாளா உள்ள போகாத உள்ள போகாதன்னு சொல்றாருன்னு. அதையும் தான் பார்த்துருவோமே. 4 பேர் சேர்ந்து தோண்டுனானுங்க. டங்குன்னு ஒரு சத்தம். அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு பொட்டி. வேக வேகமா தோன்றானுங்க. உச்சி பொழுது, மண்டைய கொல்லுது வெயில், பசி வைத்த கிள்ளுது. 2 பேர் சொன்னா, டேய் இதை எவனும் வந்து தூக்கிட்டு போறது இல்ல, ஊருக்குள்ள போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கடா, நாங்க 2 பேரு இதை பாதுகாவலா இருக்கோம். சரின்னு 2 பேரு புதைய பாதுகாத்தா, 2 பேரு சாப்பாடு வாங்க ஊருக்கு போனான். சாப்பாடு வாங்க போனவன்ல ஒருத்தன் சொல்றான், டேய் இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேருக்கு வாங்கிட்டு போற சாப்பாட்டுல விஷத்தை வச்சிருவோம், அவங்க 2 பேரும் செத்துருவான், நாம பங்கு போட்டுக்கலாம். சரின்னு ஒத்துக்கிட்டான்.
இப்ப புதையலை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அவன் சொன்னான், 2 பயலும் சோறு வாங்கிட்டு வருவான், இந்த கம்பால ஒரே போட்டுருவோம் 2 பேரையும், நாம 2 பேரும் பங்கு போட்டுக்கலாம்னா. சரின்னு முடிவு பண்ணான். அவங்க நினைச்ச மாதிரியே நல்ல சோறை சாப்பிட்டுட்டு விஷச்சோரை எடுத்துக்கிட்டு 2 பேரும் வந்தான். வந்து நின்னானா, மறைவா இருந்து இந்த காத்துக்கிட்டு இருந்த 2 பேரு கம்பால ஓங்கி போட்டான். அவனுக்கு 2 பேர் தலையில, அவன் 2 பேரும் அவுட்டு. இப்ப பேசாம அள்ளிட்டு ஓட வேண்டியதானே புதையல. போகத்தான் போகிறோம், இந்த சோறை சாப்பிட்டுட்டு போவோமேடான்னு. சோறை சாப்பிட்டான், அவன் 2 பேரும் அவுட்டு. இப்ப முனிவர் சொன்னது உண்மையா போச்சா? ஆட்கொல்லின்னாரு. எதை? செல்வத்தை தான். ஆட்கொல்லி எது? செல்வம் தான். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்த பிறகு அதை விட ஆசை போகுதா? ஒரு ரூபா கீழே கிடந்துருச்சுன்னா எடுத்துட்டு பேசாம போக மாட்டான். மறுபடியும் ஏதாவது கிடக்குதான்னு வீடு போற வரையில தேடிக்கிட்டே தான் போவான். மனிதனுடைய இயல்பு. அந்த மாதிரியான தங்கம் குவிந்து கிடக்கிற இடத்துல இந்த தீமை வந்து குடிகொண்டதுன்னு தீமை தங்கி இருக்கிற இடங்களாக நம்முடைய முன்னோர்கள் வைத்தார்கள். சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார், பத்தரை போலவே பகல் வேஷம் போட்டு பாமர மக்களை தீமையில் வாட்டி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. எப்பயோ எழுதி வைத்த பாடல் எத்தனை ஆண்டுகளாலும் தீமை மாறப்போவதில்லை, அந்த தீமை குடியிருக்கிற இடங்களும் மாறப்போவது இல்லை. இத்தனையும் தீமைக்கான பட்டியல், தீமை தோன்றியதற்கான களம், தீமை குடியிருக்கிற இடம் எல்லாம் தாண்டியாச்சு. சரி, இந்த தீமை இப்ப நம்ம முன்னால தலை விரிச்சு ஆடி விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. இதை என்ன செய்ய போறோம்? யார் அழிக்க போகிறோம்? யார் இதை நலிய வைக்க போகிறோம்? யாருக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது? யார் அந்த முதல் வடத்தை பிடிக்க போகிறார்? யார் அந்த பணியில் வெற்றி பெறப் போகிறார்? இன்றைக்கு நமக்கு முன்னர் இருக்கிற பெரிய கேள்வி. 2017ஆம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்தின் போது உலகமே வியந்தது. இந்தியாவை பார்த்து, தமிழ்நாட்டை பார்த்து, சென்னையை பார்த்து, மெரினா கடற்கரையை பார்த்து இளைஞர் பட்டாளமே கூடி கிடந்தது. அத்தனை பேரும் நின்றார்கள். ஒரு பெரிய தொலைக்காட்சியை சார்ந்த ஒரு நண்பர் கையிலே ஒலிவாங்கியை எடுத்துக்கொண்டு ஒரு இளைஞரிடத்திலே சென்று அவரிடத்தில் நேரலையே நேர்முகம் காணுகிறார். என் தம்பி, நீங்க விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்களா? இல்ல. உங்க வீட்டில் யாராவது சொந்தக்காரங்க விவசாயம் செய்யறாங்களா? இல்ல. உன் நண்பர் யாராவது விவசாயி இருக்காரா? இல்ல. உங்க வீட்டுல மாடு இருக்கா? இல்ல. உனக்கு மாடு பிடிக்க தெரியுமா? தெரியாது. அப்புறம் ஏன்டா இங்க நிக்கிற? அவன் சொன்ன பதில், சோறு சாப்பிடுகிறேன்ல, சோறு சாப்பிடுறேன்ல, அதான் நிக்கிறேன். தீமைக்கான குரலை இன்னார்தான் கொடுக்க வேண்டும் என்று இல்லை. தீமைக்கான குரலை பாதிக்கப்பட்டவன் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்ற எல்லை இல்லை. எல்லோருமே அந்த தீமையிலே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியாது. நான் இடறி விழுந்த பள்ளங்கள் அதிகம், ஆனாலும் அடுத்தவன் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக நான் அறிவுரை சொல்லுகிறேன். இன்னைக்கு பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இருக்கிற மிக நீண்ட தலைமுறை இடைவெளி எதனால்? அப்பா நினைப்பாரு, தாம் பட்ட கஷ்டத்தை தாம் பையன் பட்டுடக்கூடாதுன்னு, டேய் அப்படி செஞ்சிராதரா, அதை செய்யாதராங்கிறாரு. ஆனா பையன் சொல்றான், நீ மட்டும் அதை செஞ்சு அனுபவிச்சு உணர்ந்து, ஆனா என்னைய மட்டும் அதை அனுபவிக்க விட மாட்டேங்கிறிய, விட்டுடுங்க. அவனை அனுபவிக்கட்டும், அவன் தடுமாறி விழட்டும், அவன் எழுந்திருச்சு நிக்கட்டும். அது அவனுக்கு ஒரு பாடமாகும். பிறகு எவனும் இந்த உலகத்தில் அறிவுரை சொல்ல மாட்டான். சமுதாயத்திலே தீமை என்பது என்னென்ன விதங்களில் இருந்ததோ அதையெல்லாம் அழிக்க நம்முடைய முன்னோர்கள் பாடுபட்டார்கள். இந்த முன்னுரையிலே தலைவர் அழகாக காந்தியடிகளினுடைய சுதந்திர போராட்ட உணர்வு வெடித்த சூழலை விளக்கினார். தென்னாப்பிரிக்காவில் ஒரு சாதாரண தமிழ் பெண்
நம்ம ஊர்ல இருந்து வாயும் வயிறுமா இருக்கும் பொழுது ஒரு பெண்ணும் அவளுடைய கணவனும் கப்பல்ல ஏறி தென்னாப்பிரிக்காவுக்கு போனவர்கள். வாயும் வயிறுமாக இருந்த பெண் 10 மாதம் எந்த இடத்தில் குழந்தை பிறக்கும் என்று அவளுக்கு தெரியாது. தென்னாப்பிரிக்கா மண்ணிலே போய் கால் வைத்தவுடன் அவளுக்கு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண்ணுக்கு வள்ளி என்று பெயரிட்டு இந்தியாவை பார்க்காமலேயே இந்திய விடுதலைக்காக முதல் குரலை கொடுத்த பெண் தில்லையாடி வள்ளியம்மை. தீமையை அவள் அனுபவிக்கவில்லை. முதலாக இந்தியாவில் அனுபவிக்காமல் தென்னாப்பிரிக்காவில் அனுபவித்தாள். ஆங்கிலேய அரசு பூட்ஸ் காலை போட்டுக்கொண்டு 16 வயது பருவமங்கையின் வயிற்றில் எட்டி உதைத்தது. வலி தாங்க முடியாமல் சுருண்டு விழுந்தாள். அப்பொழுது பாரிஸ்டர் படிப்பதற்காக சென்ற காந்தியடிகள் இந்த பெண்ணினுடைய உணர்வை உணர்ந்து கொண்டார். சொல்ல போனால் காந்தியின் உள்ளத்தில் இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என்ற சிந்தனையை ஆழமாக விதைத்தது தில்லையாடி வள்ளியம்மையினுடைய அந்த உணர்வு. விளைவு நாம் இன்றைக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். தீமையை யார் அழிப்பது, யார் எதிர்குரல் கொடுப்பது என்று கேட்டுக்கொண்டிருந்த வரையில் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் அந்த தீமையை நோக்கி ஒரு கால் எடுத்து வைத்து பயணத்தை தொடர்கிற பொழுது, ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டு படர்கிற பொழுது அதற்கான விடை நமக்கு கிடைத்து விடுகிறது. சிவசங்கரி ஒரு கதை எழுதினார். ஒரு பெண் கையிலே கைக்குழந்தை, வாழ்க்கை எனும் பாலைவனத்தில் தனித்து விடப்பட்டவள். அவள் கணவன் வாழ்க்கை சந்தையின் வியாபாரி, விரட்டிவிட்டான் மனைவியை. கைக்குழந்தையை எடுத்துக்கொண்டு தட்டு தடுமாறி அங்குலமாக வாழ்க்கையை வாழத் தொடங்கினாள். ஒரு கட்டத்தில் பெண் வயதுக்கு வந்து விட்டாள். அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும். அலைந்து திரிந்து மாப்பிள்ளையையும் கண்டுபிடித்து விட்டாள். மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் ஒரே ஒரு நிபந்தனை வைத்தார்கள். என்ன நிபந்தனை? திருமண நாளன்று இந்த பெண்ணினுடைய தகப்பன் திருமணத்திற்கு கட்டாயம் வர வேண்டும். அவ்வளவுதான். இந்த பெண் நினைத்தாள், எப்படியாவது என் பெண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்தால் போதும். 18 ஆண்டுகளுக்கு பிறகு கணவனுடைய வீட்டை தேடி செல்லுகிறாள். அவன் வீட்டு வாசலிலே போய் நிற்கிறாள். அவன் ஒரு விஷம புன்னகையோடு இவளை வரவேற்றான். உள்ளே நுழைந்தவுடன் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயா என்று விசாரித்தான். இவள் பேச்சை ஆரம்பித்தாள். மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன். திருமண நாளில் பெண்ணினுடைய தந்தை வர வேண்டும் என்று மாப்பிள்ளை வீட்டார்கள் நிபந்தனை விதித்திருக்கிறார்கள். அவசியம் நீங்கள் வர வேண்டும் என்று. அவன் கேட்டான், யாருக்கு பெற்ற மகளுக்கு திருமணம் என்று. இந்த பெண் காதை பொத்திக் கொண்டாள். காலிலே விழுந்து மன்றாடுகிறாள். அவன் என்னவோ சொல்லிவிட்டு போகட்டும் என்னை பற்றி, ஆனால் என் மகளினுடைய வாழ்க்கை அவனிடத்தில் இருக்கிறதே. மறுபடியும் மன்றாடினாள். ஒரு முறை வந்துவிட்டு போ என்று. அவன் சொன்னான், வருகிறேன், நிச்சயம் திருமணத்திற்கு வருகிறேன். ஆனால் அதற்கு முன்பாக இன்று இரவு அந்த பெண் என் மஞ்சத்தை அலங்கரிக்க வேண்டும் என்றான். இதை கேட்டவுடன் அவள் என்ன செய்தாள் தெரியுமா? அவன் முகத்தில் காரி உமிழ்ந்து விட்டு வெள்ளம் போல் புறப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாள். இது சிவசங்கரி எழுதிய கதை. இந்த கதை பின்னாளில் திரைப்படமும் ஆக்கப்பட்டது. இந்த திரைப்படத்திற்கு ஒரு திரைப்பாடலை எழுதிய வைரமுத்து நேற்று போட்ட கோலத்தில் இதை அழகாக விவரித்து கொண்டே வந்தார். அப்பொழுது எனக்கு ஒரு பாரதியின் பாட்டு நினைவுக்கு வந்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா. குழந்தையை பாரதி தயார்படுத்துகிறான். ஒரு தீமை நடந்தால் முதல்ல நீ என்ன செய்யணும்? நீ முதல்ல அச்சப்படக்கூடாது. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா. சரி, அடுத்து மோதி மிதித்து விடு பாப்பா. இரண்டாவது செயல், அவனோடு மோதி மிதித்து விடு. இன்னும் ஒரு செயல் மிச்சம் இருக்கிறது. அவன் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. இரண்டாவது செயல் ரொம்ப முக்கியம். அவன் முகத்துல உமிழ்ந்துட்டு வான்னா. என்னிடத்தில் படிக்கிற மாணவன் ஒரு வினா கேட்டான்.
அதான் அவனுக்கு மோதி மிதிக்கும் பொழுதே ஒரு தண்டனையை கொடுத்துட்டீங்களே, அப்புறம் முகத்துல வேற உமிழணுமா? அது ரெண்டாவது தண்டனையா? அவன் செஞ்ச தப்புக்கு தான் அவன் மேல மோதிட்டீங்க, மிதிச்சிட்டீங்க, முடிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு உமிழணும்னா? அது வேற ஒண்ணும் இல்லடா, அவன் செய்த தப்புக்கு மோதி மிதிச்சாச்சு, இனிமே இந்த தப்பை செய்யாம இருக்கிறதுக்காக முகத்திலையும் உமிழ்ந்தாச்சு. தீமை என்பது வேரோடு களையப்பட வேண்டும். துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற காலம் போய்விட்டது. பாரதி காலம் உமிழச் சொன்னது. பாவேந்தன் உணர்ச்சி கொந்தளித்து நின்று சொன்னான், கொலை வாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே. அவனால பொறுத்து கொள்ள முடியல. அவனால மோதினால் போதாது, மிதித்தால் போதாது, உமிழ்ந்தால் போதாது, கொலை வாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே. இன்னைக்கு பாகுபலி மாதிரி சொல்லணும்னா, வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை நாம் பாருங்க. தீமையினுடைய முழுமையும் ஆணிவேர் முதற்கொண்டு எடுத்தால்தான் மறுபடியும் அந்த தீமை முளைக்காமல் இருக்கும். அதை விட்டு விட்டு மேலாக மேலாக நாம் அதை அழித்து கொண்டு வருவது இன்னொரு தீமைக்கான விளைவை நமக்கு கொடுக்கும். ஒன்றுதான் நண்பர்களே, தீயவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், நல்லவர்கள் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறார்கள். என்றைக்கு இந்த நல்லவர்கள் எல்லாம் ஒன்றிணைகிறார்களோ அன்றைக்கு தீமையை நம்மால் அழிக்க முடியும். அது நம் கைகளில் தான் இருக்கிறது. யார் நல்லவர் என்பதையும் யார் தீயவர் என்பதையும் ஈரோட்டில் பிறந்த உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பகுத்தறிவு பகலவன் பிறந்த மண்ணில் பகுத்து அறிகிற ஆற்றல் உங்களுக்கு இல்லாமலா? அந்த உணர்வை இளம் பிஞ்சுகளின் உள்ளத்தில் விதையுங்கள். அதற்காகத்தான் இன்றைக்கு ஒரு தலைப்பை கொடுத்து, தீதெல்லாம் நலிய வேண்டும் என்று தெரிகிறது, எது தீமை, தீமை எங்கே இருக்கிறது, யார் அழிக்க வேண்டும், எப்படி அழிக்க வேண்டும். சரி, அழித்தாகிவிட்டது, அப்படி அழித்தால் என்ன பலன் கிடைக்கும்? ஆண்டாள் நாச்சியார் சொன்னாள், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பேரும் சென்னல் உடுகயலுகள. கரூர்ல பேருந்துல ஏறி ஜன்னலோரம் உட்கார்ந்து நொய்யலையும் கொடுமுடியையும் தாண்டி வருகிற பொழுது இரண்டு பக்கத்தையும் பார்த்தேன். காய்ந்து போன பயிரினங்கள், கண்ணீர் வடிய விவசாயிகள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் எனக்கு ஆண்டாளின் இந்த பாடல் நினைவுக்கு வந்தது. ஒரு காலத்தில் விதைச்சா எப்படி பயிர் வளர்ந்துதான், அந்த வயலுக்குள்ள ஒரு யானை போய் நின்னா வெளியில இருந்து பார்த்தா தெரியாதான், அந்த அளவுக்கு பயிர் ஓங்கி வளர்ந்தது, ஓங்கி வளர்ந்தது. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகள. அட, நெல்லுக்கு தாண்டா தண்ணி பாய்ச்சுனே, ஆனா நெல்லுக்கு போக மிச்சம் இருக்கிற தண்ணியில மீன் வளைஞ்சு போச்சான். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப. அப்படி வரப்புல எல்லாம் குவளை மலர் மலர்ந்து அதுல இருந்து தேன் வடிதான். தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இப்ப எந்த பசுவும் காட்ட முடியல, எந்த பாலன்னு சொல்ல முடியல. ஆனா அவ சொன்னா, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க. ஒரு வாங்கினா ஒரு குடம் நிறையுது. வள்ளல் பெரும் பசுக்கள். மனுஷன் வள்ளலா இல்லையா, பசு வள்ளலா இருக்கான். நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். ஒத்த பாட்டுக்குள்ள வயல் ஓங்கி வளர்ந்த பசுமை புரட்சி, மீன் வளர்ந்த நீல புரட்சி, பால் வளர்ந்த வெண்மை புரட்சி, இப்படி ஒத்த பாட்டுக்குள்ள எல்லா புரட்சியும் செஞ்ச முதல் புரட்சி தலைவி ஆண்டாள் நாச்சியார். அத்தனை வளத்தையும் மீட்டெடுக்க வேண்டும். தீமை ஒழிந்து நன்மைகள் பெருகி நலங்கள் விளைந்து காவிரி வளர்ந்து இழந்த செயல்களையும் இழந்த தொழில்களையும் வளத்தையும் மீண்டும் ஈரோடு பெற்று எழ இன்றைக்கு CKK அறக்கட்டளை
இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக ஒரு நல்ல தொடக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடைய பெரியோர்களே, நண்பர்களே, இசையோடு தமிழ் கேட்கிற போது அதற்கு பெரிய உயிர் இருக்கிறது. இனிய குரல், தேர்ந்த உச்சரிப்பு, பரந்த வாசிப்பு, உயர்ந்த மனது, யாரையும் புண்படுத்தி விடாத நாகரிகமான சொற்களோடு கூடிய ஒரு சிறந்த உரைக்காக அவரை பாராட்ட வேண்டும். ஏனெனில் தீமையை பற்றி பேசுகிற போது தீமையாக பேசிவிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். மகாகவி கலீல் கிப்ரான் ஒரு அழகான கவிதையை எழுதினார். நன்மையின் தேவதையும் தீமையின் தேவதையும் இரண்டும் உண்டு உலகத்தில். அது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் அது இல்லை. கம்பன் அயோத்தியை பாடுகிற போது கூட உண்மை இல்லை என்று ஏன் பாடினான் என்றால், அங்கு பொய் இல்லை என்பதால் உண்மை இல்லை என்று பாடினான். அப்படியானால் உண்மை இல்லாதிருக்க வேண்டும் என்றால் பொய் இல்லாதிருக்க வேண்டும். இன்னும் ரொம்ப நுட்பமான ஒரு வரி சொல்கிறேன். பகவான் ரமணரை போய் ஒருவர் கேட்டார், உண்மையின் சிறப்பு என்ன என்று கேட்டார்கள். பகவான் ரமணர் சொன்ன விடை எத்தனை பேருக்கு புரிய போகிறது எனக்கு தெரியவில்லை. ஆனால் வாசித்த மாத்திரத்தில் நான் மிக நீண்ட நேரம் திகைத்து நின்ற ஒரு பதில் அது. உண்மையின் சிறப்பு என்று கேட்டபோது ரமணர் சொன்னார், பொய்க்கும் அது ஆதாரம் சொன்னார். சத்தியத்தின் சிறப்பு என்ன என்றால், அசத்தியத்திற்கும் அதுவே ஆதாரம். எங்கே சத்தியம் இல்லையோ அங்கே அசத்தியம் வாழவே முடியாது. அசத்தியம் தான் வாழ்வதற்காகவாவது சத்தியத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று மிக மிக ஆழமான ஒரு செய்தியை பகவான் ரமணர் சொன்னார். அதை கவிதையில் மிக அற்புதமாக கிப்ரான் சொன்னான். நன்மையின் தேவதையும் தீமதையின் தேவதையும் ஒரு நாள் ஒரு கடற்கரைக்கு குளிக்க வந்தார்கள். தங்கள் ஆடைகளை களைந்து வைத்துவிட்டு இருவரும் பிறந்த மேனியாக மகிழ்ச்சியோடு கடலில் நீராடி கொண்டிருந்தார்கள். தீமையின் தேவதைக்கு அழைப்பு வந்தது. கிப்ரான் சொன்னான், தீமைக்கு எப்போதும் அழைப்பு அதிகம்னா. தீமையின் தேவதைக்கு அழைப்பு வந்ததும், என்னை யாரோ அழைக்கிறார்கள் என்று கரையேறிய தீமையின் தேவதை புறப்பட்டு போகிற அவசரத்தில் நன்மை தேவதையின் ஆடையை எடுத்து அணிந்து கொண்டு போய்விட்டாள். கொஞ்ச நேரம் கழித்து கரையேறி வந்த நன்மை தேவதை தான் அணிந்து கொள்வதற்காக ஒரு ஆடையை தேடிய போது தீமை தேவதை அவிழ்த்து விட்டு போட்டிருந்த ஆடைதான் மிஞ்சமாக இருந்தது. பிறந்த மேனியாய் இருக்கக்கூடாது என்பதற்காக தவிர்க்க இயலாமல் தீமை தேவதையின் ஆடையை எடுத்துக்கொண்டு நன்மை தேவதை நடந்து போக ஆரம்பித்தாள். அன்றிலிருந்து தான் மனிதர்கள் நன்மையை தீமையாகவும் தீமையை நன்மையாகவும் பார்க்க துவங்கினார்கள் என்று மகாகவி கிப்ரான் எழுதினார். இதெல்லாம் மயக்கம். மானுட வாழ்வில் எது தீமை எது நன்மை என்று கண்டறிவது முதல் பணி. தீமை நலிய வேண்டும் என்று விரும்புவது ஒரு சிறப்பு. ஆனால் எது தீமை என்று கண்டறிவதற்கு ஒரு நுட்பம் தேவைப்படுகிறது. நாம் தீமை என்று உணர்வது எல்லாம் தீமையாகி விடாது. நண்பர்களே, ஒரு திரும்பவும் திருக்குறளுக்கு தான் போக வேண்டி இருக்கிறது. இறந்தும் உயிர் வாழ்தல் தீமையானது தானே. பிச்சை எடுத்து வாழலாமா? வாழக்கூடாது. எவ்வளவு இழிவானது. அது சமூகத்திற்கு தீமை தானே. அவ்வளவு கோபமாக வள்ளுவன் சொன்னான், இந்த சமூகத்தில் ஒருவன் கையேந்தி பிச்சை எடுத்து சாப்பிடுகிறான் என்றால் இந்த உலகத்தை உருவாக்கியவன் எவனோ அவன் நாசமாய் போகட்டும் என்று படைத்தவனை அல்லது ஆள்கிறவனை அல்லது அமைப்பை கோபமாக வள்ளுவன் சொன்னான். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கடுக உலகியற்றான். இந்த இடத்தில் இரத்தல் தீமைதான். ஆனால் வள்ளுவனே சொன்னான், இரத்தலும் ஈதல் மாட்டேன். வியப்பு. இரத்தலை இழிவாக பேசிய வள்ளுவன் இரத்தல் சிறந்தது எப்படின்னு சொன்னான். சிறந்தது மட்டுமில்ல, இரத்தல் ஈகைக்கு ஒப்பானதுன்னா. கை நீட்டி பிச்சை எடுப்பது எப்படி கொடுப்பதற்கு ஒப்பாகும்? தீமையானது குற்றமானது என்று நாம் கருதுகிற ஒன்று எப்படி உயர்வானதாகும்? வள்ளுவன் சொன்னான், இறந்து கேட்பது கூட
கொடுப்பதற்கு ஒப்பானதான். எப்போது தெரியுமா? யாருக்கும் கொடுக்க வேண்டாம் என்று கனவிலும் நினைக்காமல் வாழுகிற ஒருவனை நீயும் கொடுக்க வேண்டும் என்று தூண்டுவதற்காக இறந்தால் இறப்பது கூட ஈதலுக்கு ஒப்பானது என்று பாடினான் என்றால் எது தீமை என்று கண்டறிவதற்கே ஒரு நுட்பம் தேவைப்படுகிறது. நமக்கு இருக்கிற பெரும் சிக்கலே அதுதான். ஆமா, 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்தால் வாக்களிக்க ஒரு சமூகம் தயாராக இருக்கிறது. உங்கள் கணக்கில் நீங்கள் கேட்காமலேயே பணம் வர வைக்கப்படும் என்று சொன்னால் நம்புவதற்கு சமூகம் தயாராக இருக்கிறது. ஆனால் போட்ட பணத்தையே எடுக்க முடியாமல் போகிற போதுதான், போட்ட பணத்தையே எடுக்க முடியாமல் போகிற போதுதான் எது தீமை எது நன்மை என்று தெரியவில்லை. காகிதம் பணமாகுவது ஒரு சமூகத்தின் பொருளாதார நடவடிக்கை. காகிதம் பணமாவது ஒரு சமூகத்தின் பொருளாதார நடவடிக்கை. பணம் காகிதமாகி விடுவது என்ன நடவடிக்கை என்று தெரியவில்லை. தீமை எது நன்மை எது என்று ஆய்வதுதான் தீமையை வெல்லுவதிலே இருக்கிற முதல் கடமை. நீங்கள் குறிப்பிட்ட அந்த நாட்டுப்புற கதை இருக்கிறதே, அது உண்மையில் தமிழ்நாட்டின் நாட்டுப்புற கதையாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட முதல் ஆங்கில பாடல், ஆங்கிலோ சாக்சன் மொழியில் எழுதப்பட்ட முதல் ஆங்கில கவிதை பாடனஸ் டேல் என்று ஒரு கவிதை இருக்கிறது. அந்த கவிதை தான் புதையலை தேடி போகிற அந்த நண்பர்களை பற்றிய ஒரு கவிதை. ஆங்கில மொழியின் முதல் கவிதை என்கிற சிறப்பு அந்த பாடனஸ் டேல் என்கிற கவிதைக்கு உண்டு. தங்கத்தை இடரென்றும் இடர்பாடு என்றும் நீங்கள் சொன்னால், ஒரு ருஷ்ய பொருளாதார அறிஞன் சொன்னான், தங்கத்தை மஞ்சள் பிசாசு என்றான், இட்ஸ் a golden devil என்றான். ஆனால் நண்பர்களே, பொருள் தீமையானது அல்ல. பொருள் இல்லார்க்கு உலகம் இல்லை, அதில் வள்ளுவனுக்கு குழப்பமே இல்லை. ஆனால் பொருள் சேர்க்கும் வழிதான் தீமையானதாக இருந்து விடக்கூடாது. பொருள் சேர்க்கும் வழி தீமையானதாக இருக்கிற ஒரு சமூகத்தில், பொருள் சேர்க்கும் வழி அறமற்றதாக இருக்கிற ஒரு சமூகத்தில் தீமை தலை தூக்குமா? தூக்கும். நம் காலம் அது. நீங்கள் சொன்ன ஆண்டாள் பாடல்களிலேயே நான் ஒன்றை மேற்கோள் காட்டி நிறைவு செய்கிறேன். கருணையின் உச்சத்தை ஆண்டாள் பாடுகிற இடம் அது. நீங்க வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெசும் பசுக்கள் என்று பாடினீர்கள். அதே திருப்பாவையில் ஆண்டாள் ஒரு பாடலிலே பாடினாள், கனைத்திளம் கன்றுக்கு இறங்கி எருமை நினைத்து முளைவழியே நின்று பால் சோறும் நப்பின்னை நங்காய் என்று பாடினாள். இல்லம் சேராக்கும். பாடலின் பொருள் என்றால், எங்கோ ஒரு இடத்தில் தன் தாயை தேடி அந்த எருமை கன்று அம்மா என்று அழகிறது. கனைத்து இளம் கன்றுக்கு, எங்கோ அருகிலே இல்லை, எங்கோ தூரத்தில் பசித்து உணவுக்காக தன்னை நினைத்து அழுகிற தன் கன்றுக்கு இறங்கி நினைத்த இடத்திலேயே யாரும் கறக்காமல், யாரும் கை வைக்காமல், யாரும் வாய் வைத்து சுவைக்காமல், கன்றின் அழைப்பை நேர்த்த மாத்திரத்திலேயே, கன்றுக்கு பசிக்கிறது என்று உணர்ந்து நினைத்த மாத்திரத்திலேயே கனைத்து இளம் கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சேராக்கும் நப்பினை நங்காய் என்று பாடினார்களே ஆண்டாள். அந்த கருணை நினைத்த மாத்திரத்திலேயே, தன் கன்றுக்கு பசிக்கிறது நினைத்த மாத்திரத்திலேயே, நினைத்த இடத்தில் யாரும் தொடாமல் கறக்காமல் சுரக்கும் பால் என்று இந்த உலகில் பெருகி ஓடுகிறதோ அன்று தீமைகள் நலியும் என்று நாம் நம்புவோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.